எதுலேயும் இனிமேல் சோர்வுகள் இருக்காது. அடாடா இது வரைக்கும் நல்லா படித்து முயற்சி பண்ணியும் கிடைக்கல அப்படின்னு இருந்தவங்களுக்கு முயற்சி பண்ணாமலேயும் கிடைக்குன்ற சில அடையாளங்கள் தெரியக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சுபமான வருடமாக இந்த வருடம் இருக்குதுங்க. பெண்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் இருக்கும். வீட்டிலையும் வேலை செய்கிறேன், வெளியிலையும் வேலை செய்கிறேன், என்னை யாருமே இங்கே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்கன்னு மாதிரியாக குடும்பத்தில் கொஞ்சம் உரசல், முரண்பாடு, கணவனோடு கருத்து வேற்றுமை அப்படின்னு இருந்தவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கும். பிரேக்கப் ஆகி போன காதல் திரும்ப வரவே வராது. இளைய பருவத்தினருக்கு சொல்கிறேன், 2023, 24 அழுகாத கும்பராசிக்கார இளைய பருவத்தினரே இல்லை. ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் மன அழுத்தம் வந்தது இல்லையா, அதெல்லாம் திரும்ப வராது. ஆனால் புதிய காதல், புதிய திருமண உறவுகள், புதிய நட்புகள் எல்லாம் வந்து வாழ்க்கையில் அவர் மட்டும்தான் வாழ்க்கை இல்லை, இன்னொரு நல்ல வாழ்க்கையும் இருக்கிறது என்பது போன்ற வாழ்க்கையை பற்றிய ஒரு தன்னம்பிக்கை, ஒரு பிடிப்பு போன்றவைகள் வரக்கூடிய அமைப்பு இப்போது கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்கும் வருதுங்க. கும்பராசி உழைப்பதற்கென்றே பிறந்த ராசி, உண்மையாக இருப்பதற்கென்றே பிறந்த ராசி. மற்றவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறதுக்கான தகுதிகள் உள்ளவர்கள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள். அது மாதிரியான உழைக்கும் தன்மை கொண்ட இந்த கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே கடந்த 3 வருடங்களாக நன்றாக இல்லாத தன்மையெல்லாம் 2026 படிப்படியாக விலப்போது கும்பம் ஜெயிக்கக்கூடிய அருமையான ஆண்டாக அமைந்திருக்குதுங்க 2026 ஆண்டு.